ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சிறகடிக்க ஆசையில மீனாட்ட திவ்யா சொல்றாங்க, அவர் ஃபோன்ல எந்த ஒரு தப்பான விஷயம் எதுவுமே இல்ல மீனா. இன்னும் சொல்லப்போனா ஒரு கேல் நம்பர் கூட அவர்ட்ட இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மீனா ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. "பின்னன்னா உனக்கு என்ன பிரச்சனை இல்ல. நல்ல டைப்பா இருந்தா நீ அவர காதலிக்க வேண்டியது தானே" அப்படின்றாங்க. அது நல்ல குணம் இருந்தா மட்டும் போதுமா? நம்மளுக்கு கரெக்ட்டானவரா இருக்கணும்ல. அத எப்படி சூஸ் பண்றது மீனா அப்படின்னு கேட்கும்போது, ஒவ்வொரு ஐடியாவா என்ட்டயே கேட்குறீங்களா? அப்ப எனக்கு சம்பளம் குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வாங்கிட்டா போச்சு. சொல்லுங்க ஐடியாவ அப்படின்றாங்க. ஒண்ணும் இல்லங்க. ஒரு 10 விஷயம் உங்களுக்கு புடிச்சத நீங்க எழுதி அவர்ட்ட குடுங்க. அதே மாதிரி அவருக்கு ஒரு 10 விஷயம் புடிச்சதா நீங்க எழுதி அவர்ட்ட வாங்குங்க. அதுல எது உங்களுக்கு செட் ஆகுது, எது வரைக்கும் அப்படிங்கிறத நம்ம மேட்ச் பண்ணா அதிலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றாங்க. ஓஹோ! ஜாதகம் பார்க்குற மாதிரியே நம்ம பொருத்தம் எதுலயும் பார்த்துரலாமா? இது நல்ல ஐடியாவா இருக்கே அப்படின்றாங்க. இவங்க 2 பேரும் பேசுறத பார்த்துட்டு ரோஹிணிக்கு சைடுல இருந்து மறைஞ்சிருந்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்கன்னா, "மீனாட்ட நீ ஏன் அந்த அளவுக்கு க்ளோஸா போற? நான் உனக்கு ஃப்ரெண்டா? மீனா ஃப்ரெண்டா?" அப்படிங்கும்போது, "நீ எனக்கு ஃப்ரெண்டு, அவங்க எனக்கு அட்வைசர்" அப்படின்னு மாரி சொல்றாங்க. சரி, சரி. இனிமேல் மீனாட்ட நீ அளவாவே நடந்துக்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதே நேரத்தில பார்த்தீங்கன்னா, நம்ம மீனாவோட தங்கச்சியானவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த டிராஃபிக் போலீஸ் வீட்டுக்கே போய் அவங்க அம்மாவோட நலம் விசாரிக்கிறாங்க. அப்ப அவரு சொல்றாரு, சஸ்பெண்ட் ஆயி அவர் மூட் அவுட்டா இருக்காரு. அது தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பிசினஸ் அதாவது ஒர்க்க நீங்க ஆஃபீஸ்லயே வச்சுக்கங்க. அம்மாட்ட அந்த மாரி நடந்துக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பார்க்கலாம் அவங்களுடைய பொருத்தம் எப்படி இருக்குங்கிறத தொடர்ந்து பாருங்க. லைக் பண்ணுங்க சார்.